Hi, hello. Welcome to your channel. It's okay, baby. நான் உங்க Abid. இன்னைக்கு நம்ம Adada குக்கிங்ல ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போறோம். அது என்னன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க குக்கிங்க்கு போகலாம். ஃபிஷ் ஃப்ரை செய்ய போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். கொடுவா மீன் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான ஸ்பைசஸ் சொல்லிடுறேன். ஃபிஷ் மசாலா ஃப்ரைக்குள்ள மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூனு, ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூனு மல்லி எடுத்திருக்கேன். ஆயில் தேவையான அளவு ஃப்ரை பண்ணுறதுக்கு, சால்ட்டு தேவையான அளவு, லெமன் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ண போகிறோம். கிரைண்ட் பண்ணிவிட்டு நான் மசாலானா ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிளகா பூண்டு ஸ்பைசஸ்லாம் நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸ் பண்ணணும். ஃபிஷ்ஷில் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபிஷ்ஷில். இப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். இந்த உப்புலாம் மசாலாலாம் ஏறிட்டோம். கொஞ்சம் தரன்னு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மூணு ஃபிஷ்ஷாக இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஸ்லோவாக போடுங்க, தோசைக்கல்ல போடுறதுனால. தோசைக்கல்ல போடக்குள்ள ஆயில் ரொம்ப இருக்காது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸ்லோவாக திருப்பி போடுங்க. ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு 5 செகண்ட்க்கு ஒரு தடவை திருப்பி போடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். முழு கொத்தமல்லி மிளகாய் எல்லாமே நம்ம அரைச்சி செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறது ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், வாட் a டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்னு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா.